சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரங்களாக விளங்கும் பூண்டி, புழல், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட நீர்நிலைகளின் தற்போதைய நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. எல்னினோ தாக்கத்தால வெப்பத்தின் அளவு கடுமையாக அதிகரித்து பருவமழை தாமதமாகலாம், பருவமழையினுடைய அளவு மிக குறைவாக இருக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கப்படக்கூடிய நிலையில சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரங்களாக விளங்கக்கூடிய ஏரிகளின் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். மிக முக்கியமான பூண்டி ஏரி, அதனுடைய முழு கொள்ளளவு 3231 மில்லியன் கன அடி. தற்போதைய நீர் இருப்பு 1261 மில்லியன் கன அடி. அணைக்கு நீர் வரத்து அப்படின்னு பார்த்தோம்னா 360 கன அடி. ஆனா வெளியேற்றக்கூடிய நீரின் அளவு 286 கன அடி. கடந்த ஆண்டு இதே நாள்ல அணையினுடைய நீர் இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 2379 கன அடியாக இருந்திருக்கிறது. அடுத்த ஏரியான சோழவரம் ஏரியை பார்க்கலாம். அதனுடைய முழு கொள்ளளவு 1081 மில்லியன் கன அடி. தற்போதைய நீர் இருப்பு 119 மில்லியன் கன அடியாக இருக்கிறது. 65 அடி நீர் வருகிறது, 8 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கடந்த ஆண்டு இதே நாள்ல இருந்த நீரின் இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 170 மில்லியன் கன அடியாக இருந்திருக்கிறது. அடுத்ததாக புழல் ஏரி, அதனுடைய முழு கொள்ளளவு 3300 மில்லியன் கன அடி முழு கொள்ளளவு. தற்போதைய நீர் இருப்பு 1735. பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 52% நீர் அப்படிங்கிறது இருக்கு. அணைக்கான நீர் வரத்து அப்படின்னு பார்த்தோம்னா 255 கன அடி, வெளியேற்றப்படுவது 206 கன அடி. கடந்த ஆண்டு இதே நாள்ல 2998 மில்லியன் கன அடி நீர் என்பது இருப்பு இருந்திருக்கிறது. அடுத்ததாக 2 ஏரிகளை சேர்த்து ஒரு நீர் ஆதாரமாக உருவாக்கப்பட்ட கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை, அதனுடைய முழு கொள்ளளவு 500 மில்லியன் கன அடி. தற்போதைய நீர் இருப்பு 285 மில்லியன் கன அடி. அணைக்கான நீர் வரத்து அப்படின்னு பார்த்தோம்னா 20 கன அடி வருகிறது, வெளியேற்றப்படுவது 15 கன அடி. கடந்த ஆண்டு இதே நாள்ல 357 மில்லியன் கன அடி நீர் இருந்திருக்கிறது. அடுத்த ஏரியான செம்பரம்பாக்கம் ஏரி, இதனுடைய முழு கொள்ளளவு 3645 மில்லியன் கன அடி. தற்போதைய நீர் இருப்பு 1857 மில்லியன் கன அடி. அணைக்கான நீர்வரத்து அப்படின்னு பார்த்தோம்னா 301 கன அடி, வெளியேற்றப்படுவது 197. கடந்த ஆண்டு இதே நாள்ல 1010 மில்லியன் கன அடி நீர் என்பது இருப்பு இருந்திருக்கிறது. அடுத்ததாக வீராணம் ஏரி, இதனுடைய முழு கொள்ளளவு 1465. தற்போதைய நீர் இருப்பு 236 மில்லியன் கன அடி தான் இருக்கு, வெறும் 16% தான் இருக்கு. அதே நேரத்தில் அணைக்கான நீர்வரத்தும் இல்ல, ஆனா வெளியேற்றப்படுவது 73 கன அடி. கடந்த ஆண்டு இதே நாள்ல 1392 மில்லியன் கன அடி நீர் என்பது இருந்திருக்கிறது. இதுதான் சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கிய ஏரிகளினுடைய தற்போதைய நிலையாக இருக்கிறது.